எனக்கு பிடிக்கும். ஐசோ ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். அதான் அது இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸ் நேம் என்ன, லாயல் பெண் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை நான் பெண் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். வாங்க ஸ்டேட்டை கதைக்குள்ள போயிடலாம். என் சித்தி சொன்ன உடனே 2 மாதம் தான் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஆமான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்ட உடனே நான் ரொம்ப அமைதியாக உட்காந்தேன். ரொம்ப சோகமாக பார்த்தது என் சித்தி. பின் என்னாச்சுன்னு கேட்டாங்க. பிரின்சஸ் ஹனி நான் அப்ராட் படிக்க போகிறது ஆல்ரெடி உறுதி ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஆமாம், இதை பற்றி பேசிகிட்டு இருக்கதால எதுவும் போகிறது. அப்புறம் நீ இப்படி இருக்காது, அது ஏன்னா உன்னால அப்ராட் போக முடியும். நீ உன்னோட யூனிவர்சிட்டியை முடிக்கிற வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு நான் சித்தி இல்லை வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல. அப்புறம் நான் ஏன் சோகமாக இருக்கேன்னா, இது வரைக்கும் நானும் பிரின்சஸும் பிரிஞ்சிருந்தது இல்லை. அங்கே ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க போகிறோம். அதை நினச்சிதான் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததா நம்ம குட்டி இளவரசி அவங்க அண்ணன் கிட்ட பேச போனா, அண்ணா நான் என்ன சின்ன பொண்ணு தானா, நான் என் வீட்டை விட்டு தள்ளி ரொம்ப தூரத்தில் போய் படிக்கணும் அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு அவங்க அண்ணனும் சின்ன பிள்ளையா இருக்கல்ல, அதனால உனக்கு அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நம்ம குட்டி பிரின்சஸும் எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னா. அப்போ அவங்க அண்ணன் பக்கத்தில் வந்து, அனின் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சுன்னா திரும்ப வராது அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு நம்ம அண்ணினோ பட் அது எனக்கு தேவைப்படலைனாலும் அது உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானான்னு கேட்டா. அதுக்கு அவங்க அண்ணன் நீ போய் தான் ஆகணும், உனக்கும் உன்னோட கொஷினுக்கும் ஒரு முடிவே இல்லை, நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும், இது உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், நீ அப்ராட்ல போய் படிக்கிறதா உனக்கு நல்லதுன்னு சொன்னார். அதை கேட்ட அண்ணினோ நான் நிறையா கொஷின் கேட்கறதால தான் என்னை அப்ராடுக்கு படிக்க அனுப்புறீங்களா, நான் ஏன் நம்ம கண்ட்ரிலே படிக்கக்கூடாதுன்னு கேட்டா. அது ஏன்னா அந்த கண்ட்ரி ரொம்ப பெருசு, அங்கே ஃபுல்லாக ஆச்சரியங்கள் நினைஞ்சிருக்கு. நீ எங்கள் கொஷின் கேட்கலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி அங்கே நீ நிறையா கற்றுக்கலாம். இப்படி என்கிட்ட கொஷின் கேட்குறியே அந்த மாதிரி. அப்புறம் நம்மளோட கண்ட்ரி இன்னும் அண்டர் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது, ரொம்ப மோசம், கேள்விக்கான பதிலாக இங்கே கிடைக்காது. ஸோ நீ ஃபர்தராக இங்கே படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கல ஓரா, அதை நிறுத்திக்கணும்னு சொன்னார். ஓ அப்படியாங்கிற மாதிரி பிரின்சஸ் ஹனினோ தலையாட்டிட்டு இருந்தா. அடுத்ததா பிரிக் அண்ணனுக்காக டீ எடுத்துட்டு வந்தா. அண்ணன் டீ கப் எடுக்க போனாலா, அவள் பிரிக் அவள் கையை பிடிச்சி பிரின்சஸ் என் கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அனினோ ரொம்ப நாள்லாம் இல்லை, சீக்கிரமாகவே வந்துடுவேன்னு சொன்னாங்க. அதுக்கு பிரிக் இளவரசிய நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன், நீங்க இல்லாம நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால. அதுக்கு அனினி நான் அப்பா கிட்ட பேசி உன்னை லேடி பின் கூட தங்க வைக்க சொல்றேன், அதனால அவள் லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டான், எனக்காக நீ தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம பிரிக்கோ நீங்க என்ன அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண சொல்றீங்களா, ஏன்னா அவங்கள பார்த்துக்க சொல்கிறீங்களான்னு கேட்டா. அதுக்கு பிரின்சஸ் ஹனி ஸோ எனக்காக நீ தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும், அவளை விட்டு நான் ரொம்ப நாள் தள்ளி இருக்க போகிறேன், ஸோ பின்ன நீ தான் எனக்காக பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. அதை கேட்ட பிரிக் இளவரசியே நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கங்க, என் உயிரை கொடுத்தாது அவங்கள பத்திரமா பார்த்துப்பேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் என்ன வார பிளேஸ்லேயே அவளை விட்டு போகிறேன், நான் என்ன அவளை போர்க்களத்தில் விட்டு போகிறேன், பக்கத்துல இருந்து பத்திரமா பார்த்துக்கோ. சாரிங்க மைண்ட் வைஸ் வந்துருச்சு, நான் அவங்கள பத்திரமா பார்த்துப்பேன், யாரையும் அவங்கள நெருங்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால. அதுக்கு நம்ம இளவரசியோ ஸோ இது கண்டிப்பாக நான் அப்ராட் போகிறதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு, என்னால் அவளை பார்க்க முடியாது, ஸோ கண்டிப்பாக அவள் லோன்லியாக தான் இருப்பா அப்படின்னு இளவரசி சொன்னாலா. அதுக்கு பிரிக்கோ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் பிரின்சஸ், லேடி ஆல்ரெடி மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆல்ரெடி அவங்க ஊரில் இருக்கிற மொத்த மாங்காயும் பிடிங்கின்னு வந்து செதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு பூராமே மாங்காவை தான் சாப்பிட போகிறோம். இளவரசி நாங்கள் என்ன ப்ரைவேட்டாக இருக்கோம், வேணாங்க டார்க் காமெடி விட்டுருவோம். ஆமாங்க அவன் உணர்ந்த பிள்ளை சோகமாக இருந்தாலே ஊரில் இருக்கிற மொத்தமாகவே பறிச்சுட்டு வந்து கிரேவிங் பண்ணுறேன்னு சொல்லி பூவா வரைஞ்சி போட்டுருது. இவ எப்பெல்லாம் சோகமாவோ அப்செட்டாவோ இருந்தா அப்பெல்லாம் இந்த மாங்கால பூ செய்யறது இலை செய்யறதுன்னு சொல்லி உக்காந்துக்கிறா அப்படின்னு குட்டி இளவரசி சொல்லிட்டு நேரா என்னை பார்க்க தான் வந்தாங்க. ஆரம்பிச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்துட்டு என்கிட்ட வந்து எப்பின் எப்பதான் இதை நீ ஸ்டாப் பண்ண போற, காத்தாலேருந்து இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த ஊர்ல இருக்கிற மொத்தமாகவே முடிஞ்சு போச்சுன்னு. அப்ப நான் கிட்ட பிரின்சஸ் பேட் என்னோட எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்துட்டு ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாங்க. அவன் இளவரசி என்கிட்ட ஓ அப்படியா நம்ம ஏதாவது வேற இடத்துக்கு போகலாமா, சரி வா யோவாட் போகலாம், ஏதாவது சாப்பிட்லாம், அதனால உனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும்னு சொன்னான். அதுக்கு நான் அவன்கிட்ட நோ நான் வரல இளவரசின்னு, நோ இளவரசி நான் வரல, இப்படி மாங்கால வரைஞ்சிட்டு இருக்கிறதால கான்சன்ட்ரேஷன் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் கான்சன்ட்ரேஷன் ஆகிட்டேன்னா என்னோட மைண்ட் காம் ஆகும், ஸோ எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுவேன், ஸோ அதனால என் சோ அப்செட் என்னை விட்டு போயிடுன்னு சொன்னேன். அதை கேட்டேன் பிரின்சஸோ ஐயோ இவளை என்னதான் பண்ணுறதுனே தெரியலையே, ஓ இது ஃப்ளாஷ்பேக்கா, சரிங்க நான் கூட வேற எதுவும் நினச்சிட்டேன். அப்போ பிரிக் பிரின்சஸ் கிட்ட அங்கே லோட்டஸ் பிளேஸில் இருக்கிற சர்வர்ட் எல்லாருமே ரெடி பின்காக மாங்காய் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் பிஸியாக இருக்காங்க இளவரசி, இப்படியே போச்சு நம்ம கண்ட்ரியில் இருக்கிற மொத்த மாங்காய்க்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுரும், ஏதாவது பண்ணுங்க இளவரசி அப்படிங்கிற மாதிரி பிரின்சஸையே பார்த்தாளா. அப்போது நம்ம பிரின்சஸோ பிரிக் எனக்கு அவளை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ உடனே அவகிட்ட போ, நீ அவள் கூட இருக்கிறதால அவள் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண மாட்டா. அது கேட்ட பிரிக் ஓகே இளவரசி இதோ போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பித்தாளா.
அப்போ அவளை வெயிட் பண்ண சொல்லி அவகிட்ட சொல்லு எல்லா ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நானே வந்து அவளை பார்க்குறேன்னு அப்படின்னு சொல்லி அவளை என்கிட்ட அமுச்சு விட்டா. கோய் கூடையில மாங்காய் எடுத்துட்டு போறத பார்த்துட்டு கோய் இந்த மாங்காய் எல்லாமே லேடி பின்னுக்காகவா? அதை கேட்ட கோய் ஆமா, அவங்க எப்ப இளவரசி ஊருக்கு போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்பத்துல இருந்து அவங்க கிரேவிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நைட்டு பகலமா தொடர்ந்து வேலை போயிட்டு இருக்குன்னு சொன்னா. அதை பார்த்த பிரிக் அம்மா அடி நான் நினைச்ச அளவுக்கு இல்லை, இதுக்கு அர்த்தம் நான் நினைச்ச அளவுக்கு அவங்க சேடா இல்லை. அது கேட்ட கோய் அப்பாலே பார்த்துட்டு அப்படி சொல்லாத சாத்தானே, அப்பாலே பாருன்னு சொல்லிட்டு பிரிக் அந்த பக்கம் பார்க்க சொல்லிட்டு கோய் அங்கேருந்து போனா. ஒருத்தவங்களா மாங்காய் கூட தூக்கிட்டு போதை பார்த்துட்டு எம்மாடி இத்தனை பேரா போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது ஒரு பிள்ளை ஓரமா நின்று இந்த பிரிக்கை பார்த்துட்டு ஏய் எங்களை ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி அவளையும் எடுத்துட்டு போனாங்க. அதுக்கடி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி பிரிக் அங்கேருந்து ஓடினா. பிரிக் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொன்னாலா? அதுக்கு நான் கேட்டேன் இளவரசியா உன்னை என் கூட தங்க சொல்லி அமுச்சு விட்டாங்கன்னு கேட்டேன். ஆமா இளவரசி, நம்ம குட்டி இளவரசியான அமுச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களும் வந்து ஒன்று பார்க்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களால ஸ்கூலுக்கும் போக முடியாது. ஸோ உங்க கூட அவங்களால ஸ்கூலுக்கு வர முடியாது. ப்ளீஸ் அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாலா? அதை கேட்டு நான் அவளால ஸ்கூலுக்கு வர முடியாதான்னு கேட்டேன். ஆமான்னு பிரிக் சொன்னா. அதை கேட்டு நான் கிட்ட அதுக்கு அர்த்தம் அப்போ இந்த நாள் எல்லாம் என்னால் அவளை பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நம்ம பிரிக்கோ பட் இளவரசியால எப்போ அவங்கள பார்க்க முடியுமோ அப்போ கண்டிப்பாக அவங்கள வந்து பார்ப்பேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா. நானும் தலையாடினேன். அடுத்த ரூமுக்கு போயிட்டு அவளோட கட்சி போயிட்டு அணைச்சி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அவளுடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸ்கூலுக்கு போனேன். எங்கே இருந்தாலும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வந்துட மாட்டாளே. நான் சுற்றி சுற்றி பார்த்துட்டே போனேன். ஆனால் அவளோ வரக்கானா. உங்கள் அண்ணா கூட அவளோ ப்ரிப்பரேஷனில் பயங்கர மும்பரமாக இருந்துட்டு இருந்தான். நானும் அவள் ரூமை கடந்து போகும்போது அந்த ரூமை தான் பார்த்துட்டு போவேன், எப்படியாவது அவளை பார்த்துட முடியாதான்னு. ஆனால் நான் வரத்துக்கு முன்னாடியே அவங்க அண்ணன் கூட காரில் ஏறி போயிட்டா. கார் திரும்பி வரும்போது நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். அவங்க அண்ணன் மட்டும் தான் இறங்கி போனாரு. அடுத்ததான் அணினோட அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோம். ஆனால் அவங்க சாப்பிடாம இருந்தாங்க. என் சித்தி எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்த்தாங்க. ஆனால் அவங்க சாப்பிடல. அணின்னு அவங்க வீட்டு தூரமாக போகிறத நினச்சி ரொம்ப சோகமாக இருந்தாங்க. அப்போ நான் அவங்க அம்மாட்ட அப்போலாம் அவங்கள பார்க்கவே முடியல, இளவரசி எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். அவள் அப்புறம் ட்ராவலிங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லானாலும் அவங்க அண்ணா கூட வெளியே தான் போயிட்டு இருக்கா. ஒரே வீட்டில் ஒன்றா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்களா. அப்போ நான் கிட்ட இளவரசி இப்போலாம் பிஸியாக இருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க அம்மாவோ ரொம்ப அழுதாங்களா. சித்தி போய் சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அணின்னு பார்க்க முடியாதால நான் ரொம்ப சோகமாக இருந்தேன். அப்போ பிரிக் வந்து பெண் அழாதீங்க, என்னை பாருங்க, எனக்கு இளவரசி அணின்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக என்ன சாக சொன்னா கூட நான் சாக ரெடி. பட் நான் இன்னுமே அழலை. பின் நம்ம இளவரசிக்காக நம்ம ஹாப்பியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால. அதுக்கு நான் கிட்ட குட்டி இளவரசி நம்ம விட்டு போனதால நீ சோகமாவோ தனியாவோ ஃபீல் பண்ணலையா அப்படின்னு கேட்டதுக்கு பிரிக்கோ அஃப்கோர்ஸ் எனக்கும் தனிமை தான் இருக்கு லேடி, இளவரசி சீக்கிரமா தானே வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு நான் கிட்ட சீக்கிரமா உனக்கு தெரியுமா எவ்வளோ நாள் இருக்குதுன்னு கேட்டேன். என்ன ஒரு வருஷம் இருக்குமான்னு கேட்டா. அதுக்கு நான் கிட்ட ஒரு வருஷம் இல்லடி 7 வருஷம். 7 வருஷம் நான் சொன்ன உடனே 7 வருஷமான்னு கேட்டுட்டு ஏன் விழுந்து கதையா ஆரம்பிச்சா. 7 வருஷமா? இது என் வாழ்க்கையில பாதி. அவங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன், பின் நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ அழுதுட்டு இருந்தாளா. அப்ப நான் கிட்ட எவ்வளோ நாள் அணின்னு நம்ம விட்டு பிரிஞ்சிருக்க போறானே உனக்கு தெரியாதான்னு கேட்டேன். அவள் தரையா கண்ணீர் விட்டுட்டு இருந்தாளா. அப்போ நான் பக்கத்தில் உட்காந்து அவள் கண்ணீரை தொடச்சி விட ஆரம்பிச்சேன். தென் அதுக்கப்புறம் குட்டியில வச்சு ரூம்குள்ள வந்தாளா. அப்போ ரூம்குள்ள யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அணினோ பயங்கரமா பயந்து சுத்தியும் புத்தியும் பார்க்க ஆரம்பிச்சா. சுத்தியும் புத்தியும் அணின் தேடிட்டு இருந்தாளா. அப்போ கட்டில் கீழே இருந்து ஒரு கை வந்து அவ காலை பிடிச்சது. ஐயோ பேயிடோ அப்படிங்கிற மாதிரி கீழே பார்த்தாளா. வேற யாரும் இல்ல, நம்ம பிரிக் தான். இளவரசின்னு அழுதாளா. அப்போ நம்ம இளவரசியா ஐயோ விட்டா சாவடிச்சிருவாங்க போலயே. பிரிக் என்னாச்சு, உங்க அப்பாத்த செத்து போச்சா, ஏன் அப்படி அழுகுறேன்னு கேட்டா. ஐய் காலை பிடிச்சி அழுத பார்த்தா அடுத்து ஒரே காலை வச்சு விட்டுறாத. சாரிங்க, இது ஃபேன்களோட வாய்ஸ், மறந்துருங்க. இளவரசி உங்களை காட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்கு. இளவரசி அவங்கள ரொம்ப நேரம் காட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்கு. போனதுக்கப்புறம் நீங்கள் எங்களை விட்டு போனதுக்கப்புறம் நான் அவங்கள மிஸ் பண்ண மாட்டேன். சரி ஃபர்ஸ்ட் என் காலை விடு, என்ன போக விடுன்னு சொல்லி அவங்க கால் எடுத்தாங்களா. அதுக்கு பிரிக்கோ நோ முடியவே முடியாது. லேடி பின் இப்பதான் சொன்னா 7 வருஷம் எங்களை விட்டு நீங்க தள்ளி இருக்க போறீங்களாமே. ஆமா, அவன் என்ன பண்றான்னு கேட்டான். நீங்க எப்போ அப்ராடுக்கு போறீங்கன்னு தெரிய வந்ததோ அதுல இருந்து ரொம்ப சோகமாவும் வருத்தமாவும் இருக்கா. யாருக்கிட்டையும் சரியா பேச மாட்டாங்க. என்னமோ அவங்க வாழ்க்கைய அவளை விட்டு போன மாதிரி இருக்காங்க. அவங்க யூஸ்வலா அதிகமா பேச மாட்டாங்க, ஆனா இப்போ அதை விட கம்மியா தான் பேசுறாங்க. இளவரசி இப்படியா போச்சு, நம்ம நாட்டுல மாங்காய் மட்டும் இல்ல மாங்காய் மரம் கூட இருக்காது போல, அவ்வளோ மோசமா போயிடுச்சுன்னு கேட்டா. ஆமா இளவரசி ஆமா, லோட்டஸ் பிளேஸ்ல இருக்கிற யாருமே நீங்க அப்ராட் போறதை பத்தி பேசுறதே கிடையாது. ஓகே பேசு, அதை பத்தி இன்னும் நிறைய சொல்லுன்னு கேட்டா.
அப்புறம் வேற என்னாச்சுன்னு கேட்டா சர்வெண்ட் எல்லாரும் இளவரசி போனதுக்கு அப்புறம் இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கும். அப்புறம் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா நாங்க வந்தேன்னா பிரேக் என்னை பார்த்துட்டு அமைதியாருங்கன்னு சொல்லி சைகை பண்ணிட்டு இருந்தா அங்க பாருங்க யார் வந்திருக்கான்னு அமைதியாவுங்கன்னு சொன்னாங்களா. சவுண்ட் என்னை பார்த்துட்டு அமைதியானாங்க. அப்புறம் அவங்க என்கிட்ட கையெடுத்து கும்பிடுறோம், என்னை மன்னிச்சிருங்க, இனிமே அவங்க அப்டேட் போறதை பத்தி நாங்க பேசவே மாட்டோம்னா பேரை கேட்ட உனக்கு காது புத்திட்டு அங்கேருந்து லேடி பின் ஓடிட்டாங்க. உங்களை பத்தி யாராவது பேசினாங்கன்னா உடனே லேடி பெண் காது பொத்திட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. அப்புறம் கோய் அங்க நின்று இருந்தால நான் கோய்கிட்டேன், ஏய் என்ன நம்ம ஊர்ல இருக்கிற மாங்காலாம் தீர்ந்துருச்சான்னு கேட்டேன். அதுக்கு கோய் ஆமா மாங்காலாம் தீர்ந்துருச்சுன்னா அடுத்தது என்னடி மாங்காய் மரத்தையும் தூக்கிட்டாங்களான்னு. அதுக்கு அவ மாங்காய் முடிஞ்சதுக்கு அப்புறம் பப்பாயாவை எடுத்துக்கிட்டாங்க, இப்பெல்லாம் அவங்க பப்பாயாவை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாலா. அது கேட்ட இளவரசி இப்படியே போச்சுன்னா நிலம மோசமாயிடுன்ற மாதிரி உட்காந்தா. பாவம் லேடி பெண் அவர் ரொம்ப சோகமா இருக்கா போல, அதனால்தான் பப்பாயாவை கூட விட்டு வைக்க மாட்டா. அதுக்கு பிடிக்கும். அதோட மட்டும் இளவரசி பேட்மிக்காவும் லேடி பின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க டிபார்ச்சர் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா லேடி பின் அதை பத்தி எதுவுமே கேட்காம அமைதியா இருந்தாங்களா. அதுக்கு நம்ம பேட்மிக்காவோ இளவரசி பெண் நான் சொல்றது உனக்கு காதல விழுதா இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்கு இவ்வளோ இன்னும் இல்லை இளவரசி எப்போ அவங்க கிளம்புறாங்கன்னு கேட்டாங்களா. அதுக்கு நம்ம இளவரசி பேட்மிக்காவோ என்ன 2 வாரத்துல இருந்தாங்க. அதை பத்தி கேட்ட உடனே லேடி பின்னோ அவங்க கண்ணுல இருந்து லேடி பின்னோட கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிட்டது. இளவரசி லேடி பின் இதை கேட்ட உடனே அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. அப்ப குட்டி இளவரசியோ அவ ரூம்குள்ள அழுகுறான்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா. அவங்க ரூம் டோர்ல இருந்து ஒட்டி கேட்டேன், எப்போ முளை பண்ணிருக்கேன்னு இளவரசி கேட்டாங்களா. அதுக்கு பிரிக்கோ லேடி பின் அப்படி அழுதுட்டு இருக்கும்போது என் மனசு கேட்கல, நான் அப்படியே போயிடலாம் தான் பார்த்தேன், என் மனசு கேட்கல, என் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இளவரசி அப்படியான இளவரசி கேட்டாங்களா. அதுக்கு பிரிக்கோ ஆமா இளவரசி அவங்க மனசே உடஞ்சு போச்சு, இவ்வளோ ஒட்டி கேட்டு வந்து எப்படியெல்லாம் பேசுது பாரு, மைண்ட் வைஸுங்க விட்டுருங்க, நான் கண்டிப்பா அவகிட்ட போய் பேசி ஆகணும்னு சொன்னான். அடுத்ததா ஐ மிஸ் யூன்னு சொல்லி பட்டத்துல எழுதி மேலே பறக்க விட்டேனா. அதை பார்த்த லேடி பின் சிரிச்சிட்டு இருந்தா. ஒரு வழியா நீ சிரிச்சிட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவ பக்கத்துல வந்தேன். இளவரசியை பார்த்த உடனே அணின்னு அதுக்கு அவங்களோ பார்த்து எவ்வளோ நாளாச்சு, அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போலாம் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, உங்கள் டைம் எல்லாம் மற்றதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன்னா. அது கேட்டவங்க நீ சொல்கிறது உண்மைதான், இப்போலாம் ரொம்ப பிஸியாக தான் இருக்கேன், ஓடிக்கிட்டே தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னா. அப்போ நான் கிட்ட நீங்கள் இன்னும் இங்கிருந்து போகவே இல்லை, அதுக்குள்ளே உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. அதுக்கு இளவரசி கிட்ட இதுக்கப்புறம் நான் பிஸியாலாம் இருக்க மாட்டேன், இப்போத்துலேருந்து உனக்கு போர் அடிக்கிற வரைக்கும் உன்னை நான் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க போகிறேன்னு சொன்னான். இளவரசி யார் சொன்னா உங்களால் எனக்கு போர் அடிக்கணும், ஓ அப்படியா அப்படின்னு எனக்கு அந்த சிறப்பு செஞ்சு கொடுக்குறியான்னு கேட்டேன். கேள்விப்பட்டா உலகம் மொத்தமாங்க சுரண்டி எடுத்துட்டியான்னு. சரி வா போலான்னு சொல்லி அங்கிருந்து அவன் என்னை கூப்பிட்டு போனான். நானும் அவளை பார்த்துக்கிட்டே அவன் கூட நடந்து போனேன். பார்த்த உடனே பிரிக்காவை மறந்துட்டான் போல. பிரிக்கு பாட்டை விட்டுக்கிட்டேன், இளவரசி போதுமா கீழே இறக்கிடுவான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. நானும் அவ கேட்டது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அவ சாப்பிட்றத உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். சாப்பிடாம அவ சாப்பிட்றது பார்த்துட்டு இருந்தத இளவரசி பார்த்துட்டு ஏன்னு சாப்பிடாம இருக்கேன்னு கேட்டா. அதுக்கு பிரிக்கோ இப்பெல்லாம் லேடி பின் சாப்பிட்றதே இல்லை, சோகமா இருக்கிறதால சாப்பிட்றதே மறந்துட்டாங்க இளவரசின்னா. அதுக்கு அணினோ என்னை பார்த்தால. அப்போ நான் இளவரசி கிட்ட இளவரசி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னடா. அதுக்கு அவ ஏன் இப்பெல்லாம் நீ சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு அவ கிட்ட கேட்டா. அதுக்குள்ள பிரிக் ஏன்னா அவங்க நீங்க போறதுட்டு ஏத்துக்க முடியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இளவரசியோ பிரிக் அப்படின்னு கூப்பிட்டாங்களா. அதுக்கு பிரிக்கோ எஸ்ன்னு கேட்டா. அதுக்கு இளவரசி எனக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணுவேன்னு கேட்டா. அதுக்கு பிரிக்கோ சொல்லுங்க இளவரசின்னா. அதுக்கு இவ்வளோ கொஞ்ச நேரம் இங்கிருந்து போறியா, எங்களை கொஞ்சம் தனியா விடுறியான்னு கேட்டா. அதுக்கு அவளோ அவங்களோட கட்டடையே சாசன இளவரசின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ போனா. பிரிக் அங்கிருந்து போனதுக்கப்புறம் என் சேர்லேருந்து எழுந்து அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டேன். யாழையை கண்ட்ரோல் பண்ண முடியாம என் கண்ணீர் துளிகள் எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருந்தேன். நான் அழுதுறது பார்த்த உடனே ஏன் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு நான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தேனா. அப்போ அவங்க என்கிட்ட ஏன் நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணாம இருக்கிற. அப்புறம் அவங்க என் கண்ணை பார்த்துட்டு கண் ரெண்டும் செவந்து போயிருக்கு அப்படின்னு கேட்டாளா. அப்போ நான் கிட்ட நீங்கள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உன்னை விட்டு நான் தனியாக துரும்ப போனேனா, நான் இல்லாமல் நீ தனிமையாக ஃபீல் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்களா. இன்னைக்கு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஆமாம் நான் ரொம்ப தனிமையாக இருக்கேன்னு சொன்னேன். அப்போ என் கையை பிடிச்சி நான் அவன் மேலே சாய்ச்சிக்கிட்டா. நீங்கள் என்னை விட்டு துரும்ப போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னேனா. அதுக்கு அவ ப்ளீஸ்
அழாத, என் வாழ்க்கை மொத்தமும் அவங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம ஒன்றா இருக்கிற டேஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொன்னாலா. இப்போ நானும் ஓகேன்ற மாதிரி விளையாடினேன். தென் அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். துணி காய போட்டோம், சமைச்சோம். அப்புறம் நான் அவளுக்கு கதை சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அவளும் குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு என் மடியில் படுத்து ஒவ்வொரு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அடுத்ததா நாங்கள் 2 பேரும் கரத்தூன் ஃபெஸ்டிவலுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நான் அவன்கிட்ட இந்த வருஷத்துக்கான கரத்தோன் ஃபெஸ்டிவல் வந்துருச்சு. ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா இந்த கரத்தோனை மிதக்க விடலாமான்னு கேட்டேன். அதுக்கு இளவரசியோ அமைதியாக இருந்தாங்களா. ஏன் அமைதியாக இருக்குன்ற மாதிரி திரும்பி பார்த்தா ஆளுங்கள்ல அப்ஸ்காண்டு எங்கே இவ போனான்னு பார்த்தா 2 குரங்கு குட்டியும் சேர்ந்து ஒன்றா விளையாண்டுதுங்க. இது வேற யாரு? பிரிக்கோ அணினும் தான். குழந்தை பிள்ளைங்க பொம்மை துப்பாக்கி வச்சு விளையாடிட்டு இருக்குங்க. நான் அப்புறம் பார்த்துட்டு அணின் ஏமாத்தாத இங்கே வா, இதை செய்யறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நான் கூப்பிட காரணங்க மறுபடியும் அவன் கூட விளையாடிட்டு இருந்தா. இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு நானே அதை செய்ய ஆரம்பிச்சேன். நீன் எனக்கு தலை வலிக்குது, உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம். உன்கிட்ட பேசி பேசி எனக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம். கரத்தான செய்யறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு இங்க வான்னு சொல்லி அவளை கூப்பிட்டேன். அவளோ என் பக்கத்துல இருந்து உட்காந்தா. என் பக்கத்துல உட்காந்தவ உன் வாய்ஸை நான் ரொம்ப நாளே கேட்காம இருக்க போறேன், அதனால உன்னால எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோவா என்கிட்ட பேசிக்கிட்டே இரு. அப்போ நான் கேட்டேன், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா அவள் அங்கேருந்து ஒரு பூ எடுத்து என் தலையில் வச்சு விட்டா. நானும் அப்போ அவளை பார்த்தேன்னா அதுக்கு இவ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கன்னா இளவரசி பேச்சை மாற்றாம இந்த கருத்துன்னு செய்ய ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவகிட்ட சொன்னேன்னா. ஆனால் அவள் இன்னொரு பூ எடுத்து அவள் தலையில் வச்சுட்டு என்னை கூப்பிட்டு நான் பார்க்க ப்ரெட்டியாக இருக்கணான்னு கேட்டா. அவளை பார்த்து சிரிச்சிட்டு அப்புறம் கீழே குடிஞ்சு அந்த கரத்தொன்னு செஞ்சுட்டு இருந்தேன். அவள் என்னையே வச்சுக்கணும் அவன் பார்த்துட்டு இருந்தா. அடுத்ததா அவள் பார்க்கறதே நானும் பார்த்துட்டு இருந்தேன். கரத்தோன்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஊரில் நம்ம விளக்கு செஞ்சு ஏரியிலையோ இல்லை ஆற்றுலையோ விடுவோம்ல, அதே தான் அவங்களும். என்ன நம்ம இலையில விடுவோம், அவங்க இலையில பூ வச்சு பயங்கரமாக கொஞ்சம் பில்டப் பண்ணி அதில் விளக்கு ஏற்றி அதை எடுத்துகிட்டு போய் ஆற்றுலையோ குளத்துலையோ நீர்நிலையிலையோ விடுறாங்க, அவ்வளோதான். அடுத்ததா அந்த விளக்கு விடுறதுக்காக நானும் அணையனும் போயிட்டு இருந்தோம். அப்போ அவ என்னை பார்த்துட்டு அப்போ பிரின்சஸ் என்கிட்ட நிறைய பேர் இந்த வருஷம் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்காங்கல்லன்னா அதுக்கு நானும் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தோமா. அப்போதான் என் சித்திக்கு தெரிஞ்சவங்க மாதிரி யாரோ ஒருத்தவங்களை பார்த்தேன். டக்குன்னு அணின் கையை பிடிச்சினா. அப்போ அணின் என்னென்னு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட இல்லை இளவரசி பேட்மிக்காவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கள நான் இங்கே பார்த்தேன்னு. அதுக்கு அவங்களோ சரிவா நம்ம வேற இடத்துக்கு போகலான்னு சொல்லி வேற ஒரு சைடு யாருமே அதிகமாக இல்லாத இடத்துல வேற ஒரு சைடு அதிகமாக யாரும் இல்லாத இடத்துல என்னை கூப்பிட்டு போனான். இங்கே நீ சேஃபாக இருப்ப, இளவரசி பேட்டுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு நான் அவகிட்ட இங்கே நீ கரத்தோன்னு விடுறதால ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறியான்னு கேட்டேன். அதுக்கு இளவரசியோ அப்படிலாம் இல்லையா, அவங்க கூட எங்கே இருந்தாலும் அது எனக்கு பிடிச்சமான இடம் தான், இங்கே பெருசாக யாரும் இல்லை, நம்ம 2 பேர் மட்டும் தான் அங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு நான் கிட்ட நாம ஏன் இதை இங்கே விடக்கூடாதுன்னு, நாம இந்த மாதிரி வெளியே வந்ததே இல்லைல்ல, நாம ஏன் இங்கே இதை விடக்கூடாதுன்னு கேட்டேன். அதுக்கு இளவரசியோ இந்த மாதிரி ஒண்டர்ஃபுல்லான டைம் உன் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒன்றை விட்டு நான் போகிறதுக்குள்ள இந்த மாதிரி ரொம்ப நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் என்ஜாய் பண்ணணும்னு சொன்னேன். அது கேட்டு நான் சோகமானேன்னா அப்போவ சரி வா நம்ம விளக்கு விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா ராத்துல விளக்கு விட்டோம். ஹாய், இந்த சீனை பார்க்கும்போது இந்த எங்கிருந்தாய் அந்த சாங் தான் எனக்கு ஞாபகம் வருது. அணின்னு என்கிட்ட இப்பத்துலேருந்து உன்னை விட்டு நான் தூரமாக போகிறேன், லைஃப்பில் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு நான் ரொம்ப வருஷங்க அப்புறம் தான் நம்ம கரத்தோட ஒன்று அந்த ஆற்றுல விட போகிறோம்ல அப்படின்னு கேட்டேனா. அதுக்கு அவ 5 வருஷம் தான்ண்ணா. அதுக்கு நான் அவகிட்ட கொஞ்சமா 7 வருஷம்னு சொன்னேன். அதுக்கு அவ சரி கஷ்டப்பட்டு படித்து நான் சொன்ன வருஷத்துக்குள்ளே திரும்ப வரதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன். நானும் அழுதுகிட்டே ஓகே என்ன. அவன் என் கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு அவனை மறுபடியும் அழைச்சிட்டல. என் முகத்தை எப்போல்லாம் பார்க்குறியோ அப்போல்லாம் நீ அழுதுகிட்டே இருக்கு. உங்கள் முகத்தை பார்க்காம இருந்தேன்னா நான் அழ மாட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இளவரசி நீங்கள் என்னை அழ வைக்கல, என்னால் என்னோட கண்ணீரை அடக்க முடியல, என்னால் என் கண்ணீரை அடக்க முடியலன்னு சொன்னேன். அதுக்கு இளவரசியோ எவ்ரிடே உனக்கு நான் லெட்டர் போடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் போடுவேன்ற மாதிரி என் கையை டைட்டாக பிடிச்சா. அடுத்ததா இளவரசி கிளம்பி அப்ராடுக்கு போனேன். அரண்மனை மொத்தமே சோத்துக்குள்ளாச்சு. எல்லாரும் கண்ணீரோட அவங்கள வழி அனுப்பிச்சு விட்டாங்க. எனக்கு பாய் சொல்லிட்டு அவ கார்ல ஏறி போனா. என்னவோ என் உயிரே என்னை விட்டு போன மாதிரி ஒரு வழி இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அணின் எங்களுக்கு லெட்டர் போட்டா. அது பிரிக் எடுத்துக்கிட்டு லடிப்பேன் எங்க இருக்கீங்க, நான் இளவரசி லெட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வந்தா. லடிப்பேன் எங்க இருக்கீங்க கத்திட்டே ஓடி இருந்தாளா. அப்ப நான் அவகிட்ட ஏய் நான் அங்கதான் இருக்கேன்னு சொல்லி அவளை கூப்பிட்டேன். ஓ லேடி இங்கதான் இருக்கீங்களா, உங்களை எங்கெங்கெல்லாம் தேடுறதுன்னு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட நீ என்ன தேடிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அவ உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு லெட்டர் போட்டிருக்காரு, சா
பிரின்சஸ் உங்களுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட காட்டினாளா, கொடுன்ற மாதிரி நான் கை நீட்டேன். அதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்து விளையாட்டு காட்டினாளா. அப்ப நான் அவகிட்ட கிண்டல் பண்றதை விட்டுட்டு அந்த லெட்டரை என்கிட்ட கொடுன்னு. அதுவா லேடி உங்க முகத்துல என்ன சிரிப்பு நீடிச்சிட்டு இருக்குன்னு ஆசைப்படுறேன், அதனாலதான் இப்படி பண்றேன்னு பிரிக் சொன்னான். எனக்கு தெரியும் இந்த லெட்டர் வர்றதால உங்க ஆத்மாவுக்கு எவ்வளவு திருப்தி கொடுக்குதுன்னு. ஒருவேளை அந்த லெட்டர் வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படியே சோகமா வருத்தமா உட்காந்துருவீங்க, ஒரு வாரத்தை கூட பேச மாட்டேறீங்கம்மா லேடி. அதுக்கு நான் கிட்ட ஓகே பிரிக் அன்னைக்கு உங்ககிட்ட பேசுறேன் கொடுன்ற மாதிரி கை நீட்டேனா. அப்புறம் அவ்வளோ அந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்தா. நானும் அந்த லெட்டரை பிரித்தேன். ஃபர்ஸ்ட்டு பிரிக்குக்கான லெட்டர் எடுத்து அவள் கையில் கொடுத்துட்டு என் லெட்டர் எடுக்க போனேன்னா அப்போ பிரிக் அவள் லெட்டரை படிச்சுட்டு இருந்தா. ஐ மிஸ் யூ அப்படிங்கிறத ஒவ்வொன்றா படிச்சுட்டு இருந்தேன். நான் உடனே என் புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என் ரூமுக்கு போனேன். இந்த பெண் அந்த லெட்டரை நீங்கள் படிக்கலையான்னு கேட்டான். நீ என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நான் அந்த லெட்டரை படிக்க மாட்டேன் பாய்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் போனேன்னா அப்போ அவள் என்ன நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரையே காட்டி பிடிச்சிட்டு இருந்தான். நான் பெட்ரூம் போய் சோபாவில் உட்காந்து பிரின்சஸ் எனக்கு அமுச்சு விட்ட ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு லெட்டர் இருந்துச்சு. சண்டேவில் நேச்சுரல் பற்றியும் அவர் ரெஸ்ட் எடுக்கிறது பற்றியும் எழுதியிருந்தா. அடுத்தது டியூஸ்டே என் அம்மாவை பற்றி எழுதியிருந்தா. எம்மான ஒரு பொண்ணோட பேரை பார்த்த உடனே வெறும் ஃப்ரெண்டாக தான் இருக்குமான்னு நான் யோசித்தேன். புதன்கிழமைக்கு மியூசியத்தை பற்றி எழுதியிருந்தா. ஸ்கூல் ட்ரிப்பை மியூசியத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணதை சொல்லி எழுதி வச்சிருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ஆர்ட்ஸ் எடுக்க சொல்லி என்னை ப்ரெஷர் பண்ணுது. ஆனால் நான் என்னோட ஹவுஸை நானே டிசைன் பண்ணேன். ஸோ நான் ஒரு ஆர்கிடெக்சராக தான் போகிறேன். நீ என்ன நினைக்கிற? எதை படிக்கட்டும். ஆல்மோஸ்ட் ரெய்னி சீசன் முடிய போகுது, வின்டர் சீக்கிரமாக வரப்போகுது. நைட்டு ஃபுல்லாக தவளை கத்தும், உனக்கு தூங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப நாளாகுது, எங்கள் தவளை சத்தத்தை கேட்டே ரொம்ப நாளாகுது. இங்கே ரெய்னி சீசன் ரொம்ப டல்லாகவும் மிசரபுளாகவும் தான் இருக்குது. நம்ம கண்ட்ரியில் இந்த ஹாப்பினஸ் இங்கே இல்லை. இங்கெல்லாம் நான் ரொம்ப அமைதியாக தான் இருக்கேன். என்னால் முடியல. வீடு ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என் அண்ணன்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அப்புறம் பிரிக் நான் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இவங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறதால என்னால் என் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. கொன்பின் நான் உன்னையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி அப்படின்னு அவள் அழுதுகிட்டே எழுதியிருக்கா. அது படித்து முடித்த உடனே எனக்குமே அழுக வர ஆரம்பிச்சிட்டது. அவளோட கண்ணீர் துளிகள் விழுந்த இடத்துல என்னோட கண்ணீரும் விழ ஆரம்பிச்சது. நானும் அவளுக்கு பதில் லெட்டர் போட ஆரம்பித்தேன். இங்கே எல்லா நைட்டும் மழை பெய்யுது, என்னால் தூங்கவே முடியல. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அங்கே ரொம்ப கோல்டாக இருக்கும். ப்ளீஸ் உன்னை பத்திரமா பார்த்துக்கோ. நீ தான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும். அப்புறம் உன்னை வாமா வச்சுக்கோ. அப்புறம் உன்னை எப்பவுமே வாமா வச்சுக்கோ. உனக்கு உடம்பு சரியில்லாத போகிறது எனக்கு பிடிக்காது. நீ ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணினாலோ இல்லை யாராவது உன்னை ப்ளேம் பண்ணாலோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது ஏன்னா எங்கேயாவது கீழே விழுந்துட்டியா? யாராவது உன் காயத்துக்கு மருந்து போட்டாங்களா? உன் ஸ்டடீஸ்க்கு என்னால் அட்வைஸ் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. ஃபைனலாக அதை கண்டுபிடிச்சிட்டோன்னே எனக்கு நம்பிக்கை இருக்குது. உன் மனசுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்குள்ளே பத்திரமா வச்சுருக்கேன். நீ திரும்பி வர வரைக்கும் எல்லா டேஸையுமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பற்றி நினைக்காத நேரமே இல்லை அப்படின்னு நான் லெட்டர் போட்டதை அவள் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அவளோ எனக்கு ரிட்டன் லெட்டர் போட்டான். கான்வர்சேஷன் எல்லாம் லெட்டர் மூலியமாக தான் ஒருத்தருக்கு போச்சு. உன்னோட யூனிவர்சிட்டி எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு அப்புறம் யாராவது ஃப்ரெண்டு பிடிச்சான்னு கேட்டான். நான் இப்போ ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. வெளி உலகம் ரொம்ப நல்லாவே இருக்கு. எனக்கு இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சன்னி அண்ட் தானிட். பட் நீ கவலைப்படாத, நீ தான் எப்பவுமே எனக்கு முக்கியமான ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதிட்டு இருக்கும் போது என் 2 ஃப்ரெண்டும் உடனே தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. என்ன மறுபடியும் பிரின்சஸ்க்கு லெட்டர் போட ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டா. அதுக்கு நான் கேட்டேன், ஆமா அண்ணன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன என்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அவ இல்லை எங்கள் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட வருவேன்னு கேட்க வந்தோம். ஈவினிங்கா எங்களுக்கு எந்த கிளாஸும் இல்லை, வீட்டுக்கு போனால் ரொம்ப போர் அடிக்கும். என்னோட பெரிய அண்ணா கவின் தான் எங்களை கூப்பிட வரானி. ஸோ நான் அவன்கிட்ட தான் எனக்கு ஐஸ்கிரீம் ட்ரீட் வைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவனோ உனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா இல்லை ஒன்று இங்கே வர வைக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னு கேட்டதுக்கு இவ்வளோ அவனை விடு அப்படின்னு சன்னி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் சன்னின்னு கூப்பிட்டுட்டே வெளியே வந்துட்டு இருந்தாரு. ஓ அவனே வந்துட்டா பாருன்னா. எனக்கு தெரிஞ்சு இந்த சன்னியோட அண்ணனுக்கு லேடி பின் மேல ஒரு கண்ணு பிள்ளை. வந்தவனே அவன் தங்கச்சி கூட பார்க்காம எனக்கு தான் குட் மார்னிங் சொன்னான். நானும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். சாரி சன்னி, நீ கூப்பிட்டதுக்கு என்னால் வர முடியாதுன்னு நினச்சி நான் வருத்தப்படுறேன். நான் வீட்டுக்கு போகணும். பிரின்சஸ் பேட்மிக்கா நினச்சி கவலைப்படாது அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவ ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசுடா பேசுன்ற மாதிரியே சன்னி அவங்க அண்ணன் கிட்ட சிக்னல் பண்ணாலா. அதுக்கு அவங்க அண்ணன் என்கிட்ட நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் என்ன உங்க வீட்டுக்கு கொண்டு போய் உங்களை விட்டுட்டுமா லேடி பெண்ணு கேட்டேன்.
அப்போ சன்னியோ ஒத்துக்கொன்ற மாதிரி தலையிறனாலா. அப்புறம் நானும் ஓகேன்னு சரி கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பணும். சன்னி அவங்க அண்ணனும் கார்லேருந்து என்னை இறக்கி விட்டுட்டு அவங்களும் இறங்கினாளா. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் உள்ள வரேன்னா ஃபர்ஸ்ட் என் சித்தியை தான் மீட் பண்ணணும். அதுக்கு சன்னியோட அண்ணன் இல்லை இன்னொரு டைம் பரப்பு மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு நானும் ஓகே என்ன. அப்புறம் சன்னியோ எங்கள் அண்ணனுக்கு பிரின்சஸ் பேட்மிக்கான பயம். பெண் நான் மண்டே மீட் பண்ணுறேன் பாயின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை என் பின்னாடி அனுப்பிட்டா. அப்புறம் அவனு சரி அப்புறமா பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புனாங்க. நானும் அரண்மனைக்குள்ளே போனேன்னா அப்போ பிரிக் ஓடி வந்து பெண் மாஸ்டர் குய்யா உங்களுக்கு லிவிங் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் குய்யாவா மறுபடியும் முதல்ல இருந்தா இப்போதான் ஒருத்தவன் போனான் அதுக்குள்ளே என்ன ஒருத்தவனா. இது என்னோட மைண்ட் வாய்ஸ் கண்டுக்காதீங்க. பிரிக் அவகிட்ட என் மனசுல இருக்கிற வாரத்தெல்லாம் அடக்கி வைக்கிறான். பின் நீங்க எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டீங்க. ஒருத்தர் கொண்டு வந்து விடுறாரு, ஒருத்தர் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. இப்பெல்லாம் நீங்க பயங்கர பாப்புலர் ஆயிட்டீங்க போல. பிரிக்கோ நான் ஃபேக்டா தான் ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் கிட்ட உண்மையில இப்படி இருக்க எனக்கும் பிடிக்கல. அவன் என் ஃப்ரெண்டா இருக்கும் போதே இதை வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா மாஸ்டர் கியா கிட்ட எப்படி இதை பண்றது. அதை கேட்ட பிரிக்கோ நீங்க சொல்றது கரெக்டா. மாஸ்டர் கியா ரொம்ப ஸ்மார்ட். நீங்க சொல்றது கரெக்ட் தான். பிரின்சஸ் ஆரணியும் பிரின்சஸ் பேட்மிக்காவையும் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்றாருன்னு சொன்னா. அதுக்கு நான் அவகிட்ட அவர் எப்போ பிரின்சஸ் ஆரன் கூட ஃப்ரெண்ட் ஆனாரோ அதுல இருந்து என்னால எதுவுமே பண்ண முடியல. பிரிக் எனக்கு ஹெல்ப் பண்ணு என் கூட வரியான்னு கூப்பிட்டா. அதுக்கு பிரிக்கோ டோன்ட் வரி நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவ கையில இந்த பொருளை வாங்கி வச்சுட்டு நீங்க முடி போங்க நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே வரேன்னு சொல்லி பின்னாடியே அவ வந்துட்டு இருந்தா. மாஸ்டர் குயா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்கள் போய் உட்காந்த உடனே பிரிக்கும் என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டா. நான் இங்கே தான் இருக்கேன்டான்ற மாதிரி கையில் கொடுத்ததில்ல வேகமாக கீழே வச்சா. ரொம்ப நேரம் எனக்காக வெயிட் பண்ணுறீங்க போல, ஏன் உங்களுக்கு வேலை எதுவும் இல்லையா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவரு ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்களடி பின். பிரின்சஸ் பேட்மிக்காவுக்கு எங்கள் அம்மா செய்கிற டெசர்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் கொடுத்துட்டு போவதாங்க வந்தேன். அதுக்கு நான் அவர்கிட்ட டெசர்ட்டை டெலிவரி பண்ணியாச்சா. ரொம்ப பயந்துட்டேன் ரொம்ப நேரம் எங்கேயோ நீங்கள் இருப்பீங்களோன்னு. உங்களோட வேலை முடிச்சதுன்னா நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லாமல் சொன்னேன். ஆனால் அவரு இப்படிலாம் பேசாதீங்களே பெண் நான் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நேரம்லாம் ஆகாது ப்ராமிஸ் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் என் ஒர்க்குக்கு நான் போயிடுவேன். ப்ளீஸ் சொல்லுங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சீக்கிரமாக சொல்லுங்கன்னு சொன்னேன் சொல்லிட்டு பிரிக்கே பார்த்தாரா. பிரிக்கோ அவரே பார்த்தா. அப்புறம் மாஸ்டர் குயாவோ பிரிக் அவங்ககிட்ட ஒன்று கேட்கவான்னு சொல்கிறதுக்குல்ல பிரிக் எங்க வான்னு சொல்லி நான் அவளை கூப்பிட்டேன். அவளோ என் பக்கத்துல வந்தா. அப்ப நான் அவர்கிட்ட இங்கே இருந்தேன். அவளோ எஸ்ன்னு சொல்லிட்டு அங்கவே உட்காந்தா. கியா அவங்களுக்கு என்ன வேணுமோ சீக்கிரம் கேளுங்க. என்ன என் மைண்ட் வைஸ் தெளிவு கியா என்கிட்ட நெவர் மைண்ட் இன்னைக்கு நைட் நீங்க ஃப்ரீயா வெளியே டின்னர் சாப்பிட போலாமான்னு கேட்டாரு. நான் சொல்றதுக்குள்ள பிரிக்கு இவங்களால முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஆனால் நான் சொல்லணும் பிரின்சஸ் பேட் ஆல்ரெடி இவங்களுக்காக டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா. அதை கேட்ட குயா நாளைக்குன்னு கேட்டாரு. எனக்கு இப்போவும் பயமா இருக்குல்ல. நாளைக்கு கண்டிப்பா அவங்க மெயின் பிளேஸ்ல ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னாரா. அதுக்குள்ள அடுத்த நாள் சொல்ல வந்தாரா. அப்ப நானே இப்பெல்லாம் ரொம்ப பிஸி. எந்த பிளேஸ்க்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மட்டும் இல்லாம எனக்கு எக்ஸாம் வரப்போகுது. நான் கண்டிப்பா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன்னா அப்போ அவரு எனக்கு புரியுது உங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். சரி எங்கள் அம்மா செஞ்ச டெசர்ட்டை சாப்பிடுங்கன்னு சொன்னார். நம்ம குட்டி பிரின்சஸ் வந்தாச்சு. இல்லை இப்போ குட்டி பிரின்சஸ்லேருந்து பெரிய பிரின்சஸ். நம்ம பிரின்சஸ் பார்க்கறதுக்கு அவங்க அம்மா அப்பா இங்கிலாண்டுக்கே போனாங்க. இப்போ குட்டியில் வரிசை அவங்க அம்மா அப்பா பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அம்மா அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க அம்மாவோ நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னாங்க. அப்புறம் எல்லா அம்மா அப்பாவும் கேட்குற மாதிரி எப்படி இருக்க படிப்பில் எப்படி போகுது அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு எவ்வளோ சூப்பராக போகுதுமா ரொம்ப நல்லா இருக்கேன் படிப்பும் செம்மையாக போகுதுன்னா. என்ன பசங்களும் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணுறாங்க போலன்னு கேட்டாரா. அதுக்கு அவங்க அம்மாவோ யாருன்னு கேட்டாங்களா. அப்புறம் நம்ம இளவரசர் ஆரன் இருக்கார்ல அவரோட ஃப்ரெண்டு தான். ஃபர்ஸ்ட் எனக்காக இவ்வளோ பார்த்துக்கோன்னு தான் சொன்னேன். பட் ஆனால் அப்படி நினைக்கணும்னு எதிர்பார்க்கல. கேட்க நல்லா தான்டா இருக்கு. உன் தங்கச்சி தனியாக இருக்க மாட்டான்ல. அனின் உனக்காக நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன். கூடவே பிரிக்கோட லெட்டர் இல்லாடி பின்னோட லெட்டரையும் கொண்டு வந்திருக்கேன். அது கேட்டு நம்ம பிரின்சஸ் தேங்க்யூமா எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டா. உங்கள் அப்பா பர்டிகுலரா என்ன கிராஜுவேஷன் கிஃப்ட் வேணும்னு கேட்டாரு. நீ மட்டும் உங்கள் அண்ணா கிட்டேயும் உங்கள் அப்பா கிட்டேயும் அந்த நிலாவோ இந்த நட்சத்திரமோ வேணும்னு கேட்டால் கூட அவங்க புனின்னு வந்து தந்துருவாங்க போல இருக்கு உன் கையில். பொண்ணே நீ ரொம்ப பாதுகாப்பாகவும் அன்பாகவும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணனோ சொல்லு உனக்கு அந்த நிலா வேணுமா நட்சத்திரம் வேணுமா சொல்லு உனக்காக நான் கொண்டு வரேன் அப்படின்னாரு. நீ எதை மென்ஷன் பண்ணுறன்னு எனக்கு தெரியும். சரி பின்னதானே மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க. சரி நம்ம வேற எது போவோம். நட்சத்திரம் நிலாவை விட நான் வேல்யூபிளான உன்னை கேட்டா நீங்கள் எனக்கு கொண்டு வந்து தருவீங்களான்னு பயமா இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் வார்த்தையால சொல்லுங்க அப்படின்னா. கள்ளப்பார்வையிலே தெரியுது என்னதான் மென்ஷன் பண்ணுறான்னு. அடுத்ததாக தனியாக போய் பிரிக்கோட லெட்டர் படித்தா. மை டியர் பிரின்ஸ் நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இளவரசி சீக்கிரம் வந்துருங்க.
இதுவே லேட்டுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, எனிமீஸ்லாம் நிறைய ஆயிட்டாங்க. அவள் லெட்டர் படித்த உடனே நான் வீட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அங்கே வந்த உடனே எது எண்ணிதோ அதை நானே எண்ணிதாக்கிறேன். அம்மாடி கொடூர பார்வையால் இருக்கு. ஐயாவோட கதை கொய்யாதான். வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க, கதைக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்து பார்த்தேன்னா நிறைய பேர் அரண்மனைக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க. ஏதோ கொத்தனாரு சித்தாளு மேஸ்திரின்னு சொல்லி நிறைய பேர் காயும் கட்டியமா தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு நான் என் சித்திக்கிட்ட, என்ன சித்தி லோட்டஸ் பிளேஸ் பக்கத்துல புதுசா ஏதோ பில்டிங் கட்டுறாங்க போலன்னு கேட்டேன். என் சித்தி என்கிட்ட, ஆல்ரெடி உனக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சேன். இல்லையா சித்தி, எனக்கு தெரியாதுன்னு. இளவரசி கிராஜுவேஷன் ஆயிட்டாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு கிராஜுவேஷன் கிஃப்டா இந்த வீட்டை அவளுக்காக கட்டித்தர போறாரு அவங்க அப்பா. ஸோ அவங்க படிச்சு முடிச்சுட்டு இங்கிலாந்து வந்ததுக்கப்புறம் இங்கே தான் அங்கே தங்குவாங்க. என்னது இந்த வீடு அவளுக்காக தான் பில்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டேன். பிளேஸுக்கு பக்கத்துலேயே சின்ன வீடு வேணும்னு சொல்லி டார்க் காமெடி வேணா விட்டுருங்க. இது டார்க் காமெடியே இல்லை, சின்ன வீடுனா குட்டியாக ஒரு வீடு, குட்டி வீடு வேணும்னு சொல்லி நம்ம குட்டி பிரின்சஸ் கேட்டாங்க. அந்த வீட்டை சுற்றி பெரிய பெரிய பைன் ட்ரீ இருக்கிறதால அவங்க இதை பைன் பிளேஸ்ன்னு கூப்பிட்றாங்க. அது கேட்டவுடனே என்ன பைன் பிளேஸான்னு இளவரசி அணி எப்பவுமே டிஃப்ரெண்டாக தான் யோசிப்பாங்க. அப்புறம் இந்த வீட்டை அவங்களே தான் டிசைன் பண்ணாங்க, ரொம்ப லக்ஸூரியஸாக. பட் ஆனால் சைஸ் சின்னது தான். அவங்களுக்கு சின்ன இடத்துல தாங்கன்னு தான் ஆசை. அவங்க சின்ன இடத்துல எப்படி தங்குவாங்கன்னு எனக்கு யோசனையாகவே இருக்குது. அப்புறம் இது மெயின் பிளேஸை விட கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது. அப்போ தான் எனக்கு இளவரசி சொன்னது ஞாபகம் வந்தது. எனக்கு அன்றைக்கி எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அன்றைக்கி வரைஞ்சி காட்டினா அதை பார்த்துட்டு நான் கிட்ட, பட் ஆனால் இது மெயின் பிளேஸை விட சின்னதாக இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா இது கொஞ்சம் வார்மாக இருக்கும், எல்லாரும் விட்டும் இது கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதுக்கு நான் கிட்ட இதனோட ட்ரீமான்னு கேட்டேன். அவ்வளோ ஆமாம், இந்த வீட்டை லோட்டஸ் பிளேஸ்க்கு பக்கத்துலேயே கட்டணும். ஸோ எப்போவுமே நீ என்னை பார்த்துட்டே இருக்கலான்னா நான் கிட்ட யார் சொன்னா எப்போவுமே எனக்கு ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு கேட்டேன். ஒன் டே எனக்குன்னு ஒரு வீடு வரும், இப்போ நான் கிட்ட அந்த வீட்டில் என் கூட இருக்க சொல்லி கேட்பேன். ப்ராமிஸ்ன்னு சொல்லி கையை கட்டினேன். அப்புறம் நாங்கள் 2 பேரும் பிங்க்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம். அதையே தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ என் சித்தியோ, ஏய் பின் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. அதுவா இளவரசி, அவள் சின்ன வயசுலேருந்தே அன்பிரடிக்டபிள் கிட்ட தான் வளர்ந்துருக்கான். அவன் மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு இளவரசியோ, நீ சொல்கிறது கரெக்ட் தான், அவள் எப்போவுமே டிஃப்ரெண்ட். ஆமாம் இளவரசின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு நானும் ஒத்துக்கிட்டேன். சீக்கிரமாகவே நம்ம பிளேஸில் ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் கிட்ட என்ன ஈவெண்ட் மாதிரி பார்த்தேன்னா அதுக்கு அவங்களோ பிரின்ஸ் அனந்த் லேடி பிரைவேட்டோட என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. உண்மையாலுமே இளவரசின்னு கேட்டேன். நம்ம அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக பண்ணணும், நம்ம இளவரசியோட கௌரவத்தை நாம தான் காப்பாற்றணும், இதில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கேட்டேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் நாங்கள் எல்லாருமே என்கேஜ்மெண்ட்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என் சித்தியோ அது எல்லாத்தையும் மேற்பார்வை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பிரிக் என்னோட இளவரசின்னு சொல்லி கூப்பிட்டா. இளவரசியா, யார் இவன் இளவரசின்னு சொல்றா? அணினை தவிர இவன் யாரையும் இப்படி கூப்பிட மாட்டாளே நினைச்சுக்கிட்டே நிமிர்ந்து பார்த்தனா ஒரு வழியா குட்டி இளவரசியா, இல்ல இளவரசி அணினை 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பார்த்தேன். எபிசோட் 2 இதோட ஸ்டாப் ஆகுது. அடுத்து என்ன நடக்க போன்றதை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகே ஸோ ஃபேமிலி, பாய்.